ஸோ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்க ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பார்க்குறோம். கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து என்னது 3/2 1/2 -1/2 -3/2 போயிட்டே இருக்கும். என்றைக்குமே ஃபஸ்ட் டேர்ம் வந்து என்ன எழுதிக்கணும், ஏ, தட் இஸ் ஃபஸ்ட் டேர்ம். அதை A1 வச்சுக்காங்க, இது A2, இது A3, இது A4. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் எப்பயுமே A1 தான். 3/2. அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க டி. டிக்கு பாருங்கள், A2 - A1. A2 - A1. A2 என்னது 1/2 -3/2. எல்சிஎம் வந்து காமனாக இருக்குது. ஸோ 1 - 3/2 உங்களுக்கு என்ன கிடைக்கும், -2/2, தட் இஸ் நத்திங் பட் -1 கிடைக்கும். உங்களுக்கு புரியும். தட் இஸ் D is equal to A3 - A2. A3 என்னது -1/2 1/2 -1/2 -1/2. ஸோ சேம் எல்சிஎம் தான். -1 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, -2/2 கிடைக்கும். தட் இஸ் -1. பாருங்கள், இதுவும் -1 தான், இதுவும் -1 தான். அடுத்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு காமனாக எல்லாமே ஒரே மாதிரி -1 தான் டிஃப்ரென்ஸே கிடைக்கும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் என்னது, ஒரு நம்பருக்கும் A1க்கும் A2க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் தானே. அடுத்தது A4 - A3 போட்டு பாருங்கள். A4 என்னது -3/2 1/2 -3/2. இங்கே ஏற்கனவே மைனஸ், இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும். தட் இஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், -3 + 1 is -2 again by 2 -1. பாருங்க வந்துருச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னது, -1 தான். இதெல்லாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, நான் காமிக்கிறதுக்காக போட்டேன். ஓகேவா, நீங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம், ஜஸ்ட் இஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி.